இவரை வெட்டினதுனால நம்ம மன உளைச்சல் ஆனன்றது ஒரு பக்கமா இருந்தாலும், யாரு வெட்டினாலுமே அது வெட்டு உயிர் போனது, அதுக்கப்புறம் இந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுதுண்ணே. ப்ளீஸ்ண்ணே, எல்லா ரோகியானுக்கும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், யாரையும் போய் யாரையும் வெட்டிட்டாதீங்கண்ணே. அவங்கவுங்க குடும்பத்தை சந்தோஷமா வச்சு பார்த்துக்கோங்க. உலகம் ரொம்ப பெருசுண்ணே. நீங்க எங்க போனாலும் எங்க இருந்தாலும் சந்தோஷமா வாழ்ந்துடலாண்ணே. நீங்க வாழுங்க, உங்க குடும்பத்தோட சந்தோஷமா வாழுங்க. நீங்க வெட்டிட்டு நீங்க ஜெயிலுக்கு கூப்பிடுறீங்க, அங்க உங்க குடும்பம் தனியா தான் இருக்க போகுது. அது செத்தத்துக்கு சமம் தானே. கொஞ்சம் வெளிப்படையா கேட்கிறேன். ஆம்ஸ்ட்ராங்க கொன்னுட்டாங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலையில அவர் கூட டிராவல் பண்ண உங்களுக்கு யார் மீதாவது கோபம் இருக்கா? எனக்கு யார் மேலேயுமே கோபம் இல்லை. ஏன்னா எல்லாருமே அவர் மேல பாசமா தான் இருப்பாங்க. எனக்கு யார் மேல நான் யார் மேல கோவப்பட போறேன்? ஆனா வெட்டினவங்க மேல உண்மையிலேயே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் அப்படி வெட்டினவங்க மேலதான் எனக்கு கோவம். ஆம்ஸ்ட்ராங்க பிடிச்சவங்க வெளியில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு. நிறைய பேர் அவங்களுடைய கேள்வியை வெளிப்படையா கேட்டுட்டாங்க. அதை இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன். சொல்லு. கடந்த 2 மாசமா ஆம்ஸ்ட்ராங்குக்கு த்ரெட்டனிங் இருக்கிற விஷயம் அவருக்கு தெரியும். தெரிஞ்சும் அவர் எப்படி ஒரு அசால்ட்டா இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே, உண்மையா? சரி, நான் இதே கேள்வி நான் உங்களை கேட்கிறேன். உங்களுக்கு ஒரு த்ரெட்டன் இருக்கு, உங்களுக்கு வந்தா உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு, நீங்க வெளியே போவீங்களா? கடைசி அவரோட டெத்தை எடுக்கணும்னு சொன்னாங்க. நம்ம அவங்க ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுக்கு நெருங்கி நம்ம எடுக்கும் போது எனக்கு அழுக வருது. கண்ணை துடைக்கிறதா கேமராவதா அதுன்ற மாதிரி எனக்கான ஸ்பேஸ் அங்க இல்லை. நான் ஒரு 15 பேர் 20 பேர் எனக்கு தெரியும், நிறைய மீடியா இருப்பாங்க. அவருக்கு உயிரோட இருந்திருந்தாருன்னா பர்த்டே முடிஞ்சு ஒரு 4 நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்து சொல்லி கூப்பிட்டு அவரு பிரியாணி செஞ்சு ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் சமையல் சூப்பரா செய்வாரு. அதான் சொல்லுவாங்க, எங்க வீட்டுக்கார சமையல் செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். அக்காவும் சொல்லியிருக்காங்க. அப்போ பிரியாணி செஞ்சு எனக்கு ஒரு பிளேட் வச்சுட்டு அவரு, அண்ணா நான் இவ்வளவு சாப்பிட மாட்டேன் சொல்ல, நீ சாப்பிட்டு முடியலன்னா வச்சுட்டு நான் சாப்பிட்டுறேன். யார் சொல்லுவா? எலெக்ஷன் பீரியட்ல செம்ம வெயிலா இருக்கும். இறங்கி ஒர்க் பண்ணுவாரு. காரை விட்டு இறங்கும் போது என்ன பண்ணுவாரு, அப்படியே என்னை கைப்பிடிச்சு உள்ள கூட்டிட்டு போய் அவர் கார்லயே உட்கார வச்சுட்டு அவர் என்ன சாப்பிட்றாரோ அதுதான் எனக்கும் கொடுப்பாரு. முதல்ல அந்த இதெல்லாம் இருக்காது, நீ போய் என்ன சாப்பிட்டுக்கோ அப்படிலாம். ஆம்ஸ்ட்ராங் கூட கடந்த 1 வருஷமா போட்டோகிராஃபரா டிராவல் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு சில அச்சுறுத்தல் தான் வந்திருக்கா? இல்ல கீழே ஒருத்தவங்க ஒரு பாட்டி இருப்பாங்க. அவங்க சொன்னாங்க, நான் போனாலே பசிக்கு எனக்கு ஏதாவது காசுனா பாக்கெட்ல இருந்து கையெடுத்து கொடுப்பாராம். அப்ப அதிகப்பா வச்சுக்கமா அப்படின்னா அதுல கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம கண்ணு மூணு தெரியாம குட்டூரமா அட்டிட்டு இருக்காங்க. இதுல இருந்து இது வரைக்கும் ஃபுல்லா ரத்தமா தானே இருக்கு. அண்ணனும் கொஞ்சம் நல்ல பாடியா இருப்பாரு. ரத்தம் ஊத்துது, அவ்வளவு ரத்தம் ஊத்துது. அவர் ஸ்ட்ரக்சர் ஏற்றும் போது கூட ஏதோ அந்த வாயு கொஞ்சம் லைட்டா ஓப்பன்ல இருந்த மாதிரி சொன்னாங்க. நீங்க அவர் இறந்தப்போ இருந்த ஆப்போசிட்ல வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு. வீட்டு ஒர்க்க பார்க்க தான் போனாரு. ஆனா அது என்னன்றத கிளியரா அது யாருக்குமே தெரியாது. பார்க்க போனாருதான் உண்மை. அங்க ஃப்ரண்ட்ல பள்ளம் நோண்டி இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த ஃப்ரண்ட்ல பள்ளம். அந்த பள்ளத்துல யாருன்னா உழுந்துட போறாங்க, பள்ளம் நோண்டி வச்சிருக்காங்க, பள்ளத்துல யாருன்னா உழுந்துட போறாங்க. அது வரைக்கும் போயிட்டு கொஞ்சம் சேஃபா, ஏன்னா நைட்டு அப்படியே விட்டுட்டு, ஏன்னா கிட்டத்தட்ட நைட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நைட் ஒர்க் பண்ண முடியாது. அதை பேரிகார்ட் மாதிரி ஏதாவது ஒண்ணு போட்டு யாரும் போய் விழுந்துட போறாங்க நைட்டுன்றதுக்காக தான். ஒரு எதிரி எப்படி ஹேண்டில், இந்த எதிரியை பத்தி பேசவே வேணாம். உனக்கு ஒரு எதிரி இருக்காங்க, என்னைக்கே சொல்லி கொடுத்தாரு. தொழில் ரீதியா ஒரு எதிரினா தொழில் ரீதியா போட்டி போறாம இருக்கும். எல்லா தொழிலுமே எனக்குமே போட்டி போற. அவர் சில டைம்ல என்கிட்ட இப்படி உனக்குன்னு ஒரு ஆளுங்க இருக்காங்களா, நீ அவங்கள பத்தி பேச வேண்டாம், அவங்கள பத்தி விவாதம் பண்ண வேண்டாம். என்கிட்ட பர்சனலா அவர் என்கிட்ட சொன்னது, விவாதம் பண்ண வேண்டாம். அவர் எல்லாமே பிரம்மாண்டமா தான் செஞ்சாரு. அவர் டாக்டருக்கு எதுவுமே சின்னதா ஒரு சின்ன குழந்தையோட பர்த்டே ஆல்பம் தான் நீங்க சொல்றீங்க. ஆமா பிரம்மாண்டமா செஞ்சாரு. அந்த டீசர் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சாங் எடுத்தேன். அதுக்கப்புறம் 2 சாங் எடுத்தேன் பாப்பாக்கு. அதுல ரொம்ப ஆக்சுவலி என்னன்னா அந்த சாங்கை பார்த்துட்டு ஃபேமிலி 100 கணக்குல அவர் படிக்க வச்சிருக்காரு. அது மாதிரி யார் இருந்தாலும் அவர் பர்த்டேக்கே நீங்க பார்த்துருப்பீங்க, வரவங்க எல்லாருக்குமே புக்கு கொடுப்பாரு. அந்த சாவித்ரி அம்மாவோட அந்த ஃபர்ஸ்ட் டீச்சர், அவங்க ஃபர்ஸ்ட் டீச்சர், அந்த டீச்சரோட பேரை தான் அவங்க ஃபர்ஸ்ட் இந்தியன் டீச்சர் அப்படின்ற மாதிரி ஒரு வரலாறு. அந்த வரலாறுல அந்த அவங்களோட பேரை தான் உலகத்துல எவ்வளவு ரவுடி பேர், எவ்வளவு ரவுடிங்க என்கவுண்டர் பண்றாங்க. எல்லா ரவுடிக்குமே இவ்வளவு கிரௌடு வரணுமே, ஏன் வரல? ஏதோ இந்த உலகத்துக்கு அவர் ஏதோ செஞ்சிருக்காரு. இந்த தமிழ்நாட்டுக்கு, அந்த சமூக மக்களுக்கு ஏதோ செஞ்சிருக்காரு. 1 வருஷம் பழகின எனக்கே அவரோட இழப்பு ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்ற பட்சத்துல
இப்போ அவர் கூட ட்ராவல் பண்ண பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க, நிறைய வருஷம் அவர் கூட இருந்தாங்க, அவங்களோட பொருளாதாரம் வாழ்வாதாரம் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கோம். இது ஒரு பக்கமாக இருந்தாலும் அவங்க குடும்பம் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருன்றதை நான் டெய்லியும் பார்க்குறேன். GRT Jewelers. Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks இன் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. வணக்கம் சார். வணக்கம் சார். ஆம்ஸ்ட்ராங்கோடைய போட்டோகிராஃபரா கடந்த 1 வருஷமா அவர் கூட டிராவல் பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் இல்லை, இந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த தருணம் எப்படி இருக்குன்னா, அது சொல்ல முடியாத ஒரு பெயின் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த 4-5 நாளா அவர் இறந்த டேட்டு இந்த மணி நேரத்தை கேட்டதுலேருந்தே அதோட பெயின் எனக்கு, ஏன்னா அது என்னோட ஃபியூச்சரே பாதிக்குது. என்னோட ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா, எனக்கு அவரை வச்சு நான் ஒரு 4-5 நிறைய நேரங்களில் ஸ்டெப்பு நான் வளரலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு என்னை அப்படி தான் சொல்லியிருக்காரு. நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் போகலாம், என்னை டெல்லி வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு நல்ல மனுஷன் அவர். நான் வந்து என்ன பேஸ் பண்ணி மட்டும் சொல்கிறேன். அப்போ எனக்கு இந்த ஒரு வருஷம் பழகின எனக்கே அவரோட இழப்பு வந்து ரொம்ப பெருசாக அது இருக்கா அப்படின்ற பட்சத்தில், இப்போ அவர் கூட ட்ராவல் பண்ண பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க, நிறைய வருஷம் அவர் கூட இருந்தாங்க, அவங்களோட பொருளாதாரம் வாழ்வாதாரம் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கோம். இது ஒரு பக்கமாக இருந்தாலும் அவங்க குடும்பம் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருன்றதை நான் டெய்லியும் பார்க்குறேன். நேற்றும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவர் அண்ணனோட ஃபோட்டோஸ்லாம் வந்து வாலில் வச்சு பூஜை பண்ணுறதுக்கு அதெல்லாம் இறந்தவங்களோட ஃபோட்டோஸ்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கப்புறம் அந்த அண்ணன் இல்லாமல் அங்கே எப்படி இருப்பாங்க, அந்த ஃபேமிலி எப்படி இருப்பாங்கன்றதெல்லாம் வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஆம்ஸ்ட்ராங் இறந்த அன்னைக்கு வட சென்னை சேர்ந்த நிறைய இளைஞர்கள் பார்க்கறதுக்கெல்லாம் ரஃப் அண்ட் டஃபாக இருப்பாங்க. ஆனால் அவங்களாம் ரோட்டில் உட்காந்து கதறும் பொழுது பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கான், ஐ மீன் ரொம்ப ரஃப் அண்ட் டஃபாக இருக்கான், இவன் அழுகுறானே அப்படிங்கிற மாதிரி தான் இந்த நியூஸ் பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்குமே தோணுச்சு. கண்டிப்பாக ஆம்ஸ்ட்ராங்காக நிறைய இளைஞர்கள் கதறி அழுதாங்களே, என்ன காரணம்? நீங்க சொல்றீங்களே ரஃப் அண்ட் டஃபா இருக்காங்க, அவங்கள ஒரு கண்ணில் ஒரு பார்வையில ஒரு சொல்ல அடக்குனாரு. நான் பார்த்துருக்கேன் அந்த எலெக்ஷன் பீரியட்லாம் அவர் கூட நான் டிராவல் பண்ணியிருக்கேன். வேணாம்ப்பா அப்படியே மாத்திட்ட ஒரே ஒரு வார்த்தை அவர் சொன்னா ஒரு வார்த்தையில கேட்கிற இளைஞர்கள் தான் நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். வேகமா பண்றது, விசில் கூட அடிக்க கூடாதுன்னு சொல்லுவார். ஒரு மீட்டிங்ல யாருன்னா விசில் அடிச்சாங்கன்னா இன்னும் விசில் அடிக்காத, தப்பு. அவர் கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. இந்த ஒரு வருஷ காலத்துல நான் கூட நிறைய நேரங்களில் டிராவல் பண்ணியிருக்கேன். நிறைய தப்புகள் நடக்கும். தப்புகள்னா வேலைகள் செய்யறது, இந்த பெஞ்ச் போடுறது இருந்து பேனர் பண்றதுல இருந்து தப்புகள் நடக்கும். ஆனா அது கூடயே இருந்து அவர் கோவப்படாம அவங்க கூடயே வந்து அந்த வேலையில செய்யும் போது இப்படி செய்யக்கூடாதுன்றத கூட ஒரு கோவமா யாரா இருந்தாலும் ஒரு மனுஷன் சட்டுன்னு கோவம் வந்துடும். கோவப்படாம அந்த விஷயத்தை எப்படி செய்யணுமோ அந்த மாதிரி வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டா தான் அவர் சொல்லி நான் பார்த்திருக்கேன். ஏன்னா நான் பேக் ஆஃப் த கேமரா இருக்கேன், நான் கேமராமேன்றதுனால அவர் முதுகுக்கு பின்னாடி அவர் சைட்ல எல்லாமே ஆக்ஷன் அப்படிலாம் இல்லாம ரொம்ப கேண்டிடா அவர் எப்படி இருக்காரோ, இயல்பா எப்படி இருக்காரோ அதை தான் நான் எடுத்து நான் அவருக்கு அதை நான் கேமரா மூலியமாவும் அவரை நான் பார்த்திருக்கேன், நேராவும் நான் அவரை நான் பார்த்திருக்கேன். இவரு ஹார்ஷா இருக்காங்க அப்படின்னு சொல்றது எல்லாமே என்னன்னா அவர் எப்படி இருந்த, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளவு அந்த மாதிரி ஹார்ஷா பேசுற அந்த பர்சன்களை வந்து நிறைய படிக்க வச்சிருக்காருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். 100 கணக்குல அவர் படிக்க வச்சிருக்காரு. அதே மாதிரி யார் இருந்தாலும் அந்த அவர் பர்த்டேக்கே நீங்க பார்த்திருப்பீங்க, வரவங்க எல்லாருக்கும் புக்கு கொடுப்பாரு. அந்த சாவித்ரி அம்மாவோட அந்த ஃபர்ஸ்ட் டீச்சர், அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அந்த டீச்சரோட பேரை தான் அவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் டீச்சர் அப்படின்ற மாதிரி ஒரு வரலாறு. அந்த வரலாறுல வந்து அந்த அவங்களோட பேரை தான் அவங்க பாப்பாக்கே வச்சிருக்காரு. அதை வச்சு அந்த பாப்பா வச்சுதான் அதை வச்சு இந்த பேரையும் அந்த பாட்டு எல்லாமே படத்துல எல்லாமே அவங்களுக்கு படிப்பு ரொம்ப, இந்த காலகட்டத்துக்கு படிப்பு ரொம்ப முக்கியன்றவரு ஃபர்ஸ்ட் அவரோட மைண்ட் செட்ல ஆழமா பதிஞ்சுக்கிட்டு அதை எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்லுவாரு. காரை விட்டு இறங்குவார், நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, கடன்னு இறங்கணும்னு ஒரு குழந்தைய பார்த்தோன்னே சோல் தட்டி கண்ணத்தை கிள்ளி என்ன படிக்கிறேன், நல்லா படிக்கணும் சரியா இதுன்னு சொல்லிட்டு அப்புறம் உடம்பு நல்லா பார்த்துக்கோ, கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தாங்கன்னா ஏன் உடம்பு இவ்வளவு பெருசா இருக்கு, ஜிம்முக்கு போ நல்லா இருப்பாங்க. இதுதான் அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லார்கிட்டயுமே சொல்றது. மற்றது அவர் பேரு ஆக்சுவலி அவங்க கேட்கறவங்க பாப்பாவோட பேரு கூட அவருக்கு தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியாது. இறங்கணும்னே ஃபர்ஸ்ட் அவர் வந்து வெல்விஷரா எல்லார்கிட்டையும் சொல்ற ஒரு விஷயம் அதுதான். இன்க்ளூடிங் என் பையனுமே நான் சொல்றாரு, என் பையன் கொஞ்சம் லைட்டா ஆம்ஸ்டாங் அந்த மாதிரி கொஞ்சம் கொழுன்னு இருப்பான். இப்படி கொழுன்னு இருக்கக்கூடாது, நல்லா வந்து எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு வந்து நல்லா வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி என் பையனுக்கு சொல்லுவாரு. அவர் கிள்ளி என் பையனை வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல வந்து இவரை என் பையனான்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்றேன். அந்த ஷூட் போறப்போ அவர்கிட்ட எடுத்து ஒரு ஸ்வீட் எடுத்து அப்படி ஊட்டி விடுறாரு.
அவர் குழந்தைன்னா அவருக்கு அவ்வளவு பிடிக்கும், எல்லாரையுமே பிடிக்கும். அதுன்றது வேற, கண்டிப்பா எல்லாரையுமே பிடிக்கும், அவருக்கும் எல்லாரையும் பிடிக்கும், இவருக்கும் எல்லார் மேலயுமே பாசத்தை மட்டும்தான் நான் காட்டி நான் இதையுமே நான் பார்த்திருக்கேன். கோவப்படுற நேரத்துல கூட கோவப்பட மாட்டாரு, சில டைம்ல நம்மளுக்கு தப்புன்னு ஒரு கோவம் வந்துடும். இவ்வளவு பெரிய ஆளுமை. அவர் இறந்ததை நீங்க பார்த்திருப்பீங்க மீடியால, நிறைய கிரௌடு, சும்மா ஒரு கிரௌடு வராது. ஒருத்தனோட இறப்பு எப்படி இருக்கு அப்படின்னா அவனோட வாழ்வு எப்படி இருந்ததோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க இறப்பு இருக்குன்றது எல்லாருமே தெரியும். இப்போ நான் இறந்துட்டேன்னா இவ்வளவு பேர் கிரௌட் வருமானது கண்டிப்பா இருக்காது. இதுல ஒரு 0.5 கூட என்னோட டெத்துக்கு வராது. அப்போ அவர் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாரு. 14 வயசுல இருந்து நான் அவரோட ஹிஸ்டரிலாம் நான் ஃபுல்லா கேட்கலனாலும் மீடியால பார்க்கும்போது 14 வயசுல இருந்து அவர் எஃபர்ட் போட்டிருக்காரு, வந்திருக்காரு. அவர் சிலர் கெட்டவர், அவர் அப்படி இருக்காரு இப்படி இருக்காருன்னு சொல்றாங்களே தவிர்த்து கெட்டவரா இருந்தா ஏன் இவ்வளவு பேர் கியூல நின்று ஆம்ஸ்ட்ராங்க வெட்டிட்டாங்க, அவர் இறந்துட்டாரு அப்படின்னு செய்தி பரவணும்னு அவர் ஒரு ரவுடி தானே அப்படின்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் பேச ஆரம்பிச்சாங்கல்ல, அவங்களுக்கு உங்களுடைய பதில்? கரெக்டா நம்ம சக்கரை அப்படின்னா இனிச்சிடாது, ரவுடின்னு சொன்னா ரவுடி ஆயிட முடியாது. அவர் ரவுடின்னு சொல்றாங்கன்னா இப்ப ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டு ஒரு தலைவர் கிட்ட வராங்க, அந்த சமூகத்தை சேர்ந்த தலைவர் கிட்ட வராங்க, அதாவது அதை அவர் சால்வ் பண்ணி கொடுக்குறாரு. இது ரவுடின்னு சொல்வீங்களா நீங்க? இப்போ என் பையன் இருக்கான், என் பையன் டேடி எனக்கு இது ஒரு ப்ராப்ளம், அப்படி செய்யக்கூடாது. ஒரு பையனுக்கோ என் பையனுக்கான அட்வைஸை நான் கொடுப்பேன். அதே மாதிரி ஆப்போசிட்ல ஒரு பையனை அடிக்கிறான், தம்பி அப்படிலாம் செய்யக்கூடாது, 2 பேரும் ஒத்துமையா இருக்கணும், இப்படிலாம் செய்யக்கூடாது சரியா அப்படின்றத ஒரு ஃபாதரா நான் 2 பேரையும் நீக்கி வச்சு இது பண்றது ரவுடியா கட்ட பஞ்சாயத்து எனக்கு தெரியல இது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு எப்படி வேணாலும் பேர் வைக்கலாம், இதுக்கு கட்ட பஞ்சாயத்துன்னு பேர் வச்சா கட்ட பஞ்சாயத்து. ஆனா நான் இதெல்லாம் நான் அவர்கிட்ட நான் பார்த்தது இல்லை, சரிங்களா? அவர் எல்லார் மேலயும் பாசமா இருந்ததை நான் பாத்துக்கிறேன். ரவுடினா எப்படி ரவுடி அப்படின்றது, ரவுடினா அப்புறம் ஏன் அவ்வளவு பேர் வராங்க? ஒரு ரவுடி இப்போ உலகத்துல எவ்வளவு ரவுடி பேர் எவ்வளவு ரவுடிங்க என்கவுண்டர் பண்றாங்க, எல்லா ரவுடிக்குமே இவ்வளவு கிரௌடு வரணுமே, ஏன் வரல? ஏதோ இந்த உலகத்துக்கு அவர் ஏதோ செஞ்சிருக்காரு, இந்த தமிழ்நாட்டுக்கு அந்த சமூக மக்களுக்கு ஏதோ செஞ்சிருக்காரு. நான் எனக்கு செஞ்சிட்டாருன்றதுக்காக என்ன செஞ்சிருக்காருன்றத நான் போய் அலசி ஆராய முடியாது. ஏதோ செஞ்சிருக்காருன்றத இல்ல நான் பாத்திருக்கேன், ஏதோ நல்லது செஞ்சிருக்காரு, அதனாலதான் அவ்வளவு பேர் நிக்கிறாங்க. நீங்க அவரோட அண்ணன் இது இங்க எடுக்கிறாங்க, எங்க இருந்து இப்போ இது புருஷாக்கத்துல இருந்து எடுக்கிறாங்க, எடுத்துட்டு ரெடில்ஸை தாண்டி போது எத்தனை கிலோமீட்டர் நடந்து போயிருப்பாங்க? 20 கிலோமீட்டர். நீங்க 20 கிலோமீட்டர் நடந்து போனோம்னா இங்க இருக்கவங்க பைக் சும்மா ஒரு ரேண்டமா ஒரு ஜென்ரலா வருது பாருங்களேன், பைக்கு எல்லாருமே அப்படி அங்க ரோட்ல விட்டுட்டு நடந்தே போறாங்க. அங்க 1.25 வரைக்கும் 1.5 வரைக்கும் நான் அங்க இருந்தேன். அண்ணனை புதைக்கிற வரைக்கும் நான் அங்கதான் இருந்தேன். இறந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் நடந்தேதான் அவங்கவுங்க இடத்துல, ஏன்னா அந்த இடத்துல ஆட்டோ இருக்காது, அது ஒரு ரெடில்ஸ்ல கொஞ்சம் ரொம்ப தள்ளிதான் அந்த அண்ணனை அந்த இது கட்டுற அந்த புதைச்ச இடம் இருக்கு. அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்துட்டாங்க, ஏதோ அண்ணன் கூடயே டிராவல் பண்ணணும்னு. ஆனா ரிட்டர்ன் போகும்போது அவங்க எத்தனை மணிக்கு போய் சேர்ந்திருப்பாங்க? தண்ணி இல்ல, எதுவுமே இல்ல, ஏதோ அவங்க என்ன கிடைக்குதோ எங்க இது அன்டைம்ல 1 மணிக்கு பை வாக்ல நடந்து போறாங்க. நான் வண்டியில போயிட்டேன், நான் இங்க இருந்து டிராவல். ஆனா அவங்களெல்லாம் நினைச்சு பார்த்தேன், இந்த மனுஷன் ஏதோ செஞ்சிருக்காரு, அதனாலதான் இவ்வளவு கிரௌட் வந்திருக்கு. ஆனா என்ன செஞ்சிருந்தாலுமே கெட்டது செஞ்சிருந்தா யாரும் வந்திருக்க மாட்டாங்க. ரவுடி எவ்வளவு ரவுடி இறந்து போறாங்க, என்கவுண்டர் பண்றாங்க, என்னென்னமோ நடக்குது. அப்ப அவங்க டெத்துக்குலாம் இவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு வந்திருக்கா, இவ்வளவு கிரௌட் வந்திருக்கா அப்படின்றத நம்ம கொஞ்சம் ஜென்ரலா ஒரு அனலைஸ் பண்ணலாம்ல. ஒருத்தர் வாழும் போது என்ன வேணா பேசிடலாம், வாழமோ சொல்லியிருக்கலாம்ல ஒரு ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு. இறந்ததுக்கு அப்புறம் யாரா இருந்தாலும் அவங்க தெய்வம் தான், அதை யாரா இருந்தாலுமே அதை நம்ம அவங்கள பத்தி ஒரு நெகட்டிவ் பேசுறதுனால இன்னும் அவங்க குடும்பத்தை ரொம்ப பாதிக்கும். ஆம்ஸ்ட்ராங்க வெட்டிட்டாங்க, ஆம்ஸ்ட்ராங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு எப்ப தெரிய வந்துச்சு? அண்ணன் ஒரு சில கரெக்ஷன்ஸ்ல என்கிட்ட ஆல்பம்ல பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு. அண்ணனை வெட்டுப்படுறதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அண்ணன் கூட நைட்டு நான் 3 மணி வரைக்கும் இருந்தேன். 11 மணிக்கு போனோன்னு சாப்பாடு கொடுத்துருவாரு. அது என்ன சாப்பிட்டலாம் இல்ல, நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு. நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை கன்ஃபார்மா எல்லாருக்கும் கொடுப்பாரு. அவங்கவுங்க கம்ஃபர்ட் ஜோனை கொடுத்துட்டு அவர்கிட்ட இருக்க கம்ஃபர்ட் ஜோனை கூட அவர் கம்மி பண்ணிப்பாரு. இது நான் அவரு கூட ஒரு தேர்ட் பார்ட்டியா இருந்து ஜஸ்ட் ஒரு அனலைஸ் பண்றேன். இது நான் அவரு கூட தெரியாது, ஏன் இப்படி இருக்காரு. முதல்ல பண்ணனே ஒரு தலைவர் இருக்காங்க உட்காடுறாங்க அப்படின்னா நின்றுட்டு இருந்தா முதல்ல உட்காரு, அந்த மரியாதை, அந்த சம மரியாதையை நான் அவர்கிட்ட பார்ப்பேன். இப்ப நான் ஆம்ஸ்ட்ராங் வீட்டுக்கு போறேன், சார் வணக்கம் அப்படின்னு சொல்றேன். இப்ப என்ன எப்படி ஆம்ஸ்ட்ராங் ட்ரீட் பண்ணுவார்? வணக்கம் சொல்லும் போது நீங்க என்ட்ரி ஆகும், நான் எனக்கு நடந்தது சொல்றேன். ஃபர்ஸ்ட் போட்டோகிராஃபரா உள்ள போகும்போது ஒரு அப்பா சன்னு சொல்லிட்டு ஆம்ஸ்ட்ராங் எனக்கு ரொம்ப நெருங்கிய அவர் ரொம்ப க்ளோஸ் ஆம்ஸ்ட்ராங் எனக்கு. நான் வணக்கம் அப்படின்னு சொல்றேன், உட்காருப்பா அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு உட்காருப்பா, இந்த ஆல்பம் அதெல்லாம் தனியாவே எனக்கு தெரியும், பாத்துக்கலாம் அப்பா சொல்லிட்டாப்ல அப்படின்ட்டு அதுக்கப்புறம் என்னோட ஒர்க்ஸ் எல்லாமே காட்டுறேன். முதல்ல அந்த மரியாதையை கத்துக் கொடுக்குறாரு.
என்ன நிக்க வச்சிருக்கலாம், நிக்க வச்ச கேள்வி கேட்கணும், நான் பெரிய ஆளு நீ சின்ன ஆளு அப்படிலாம் இல்ல. அவர் கூட இது பண்ணும்போது நான் சின்ன ஆள் தான். யாருக்கான மரியாதை இப்ப எனக்குன்னா மத்த யாரா இருந்தாலுமே வந்து முதல்ல உட்கார சொல்லுவாரு. சாப்பாடு அந்த டைம் சாப்பாடா சாப்பிட்டியப்பா, ஆனா சாப்பிட்டேன். அப்போ உடனே வீட்டுல என்ன இருக்கும் ஜூஸ் உடனே எடுத்து உடனே இந்த திரும்பினோடனே அங்க வந்துரும் சாப்பாடு என்னவோ என்ன இருந்தாலும் அது வந்துடும். சோ இந்த விஷயத்த நீங்க கேட்டீங்க என்கிட்ட இறந்த எப்ப தெரியும் அப்படின்ட்டு. நான் கரெக்டா 7:30 இருக்கும் எனக்கு. அவருக்கு நான் வாட்ஸ்அப்ல வந்து போட்டோ அனுப்பலாம், ஒரு கரெக்ஷன் சொல்லியிருந்தாரு. அந்த ஆல்பம் வந்து போட்டோ அனுப்பி அண்ணன்கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு அன்னைக்கு நைட் ஒரு 8:30க்குலாம் நான் மெயில் அனுப்பிச்சு விட்டேன். பிரிண்ட் எனக்கு வந்துடும். ஒரு 3 டேஸ்ல அண்ணனுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆல்பம் கொடுக்கணும். ஏன்னா அவர் எல்லாமே பிரம்மாண்டமா தான் செஞ்சாரு அவர் டாக்டருக்கு. எதுவுமே சின்னதா ஒரு சின்ன குழந்தையோட பர்த்டே ஆல்பம் தான் நீங்க சொல்றீங்க. ஆமா பிரம்மாண்டமா செஞ்சாரு. அந்த டீசர் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சாங் எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து 2 சாங் எடுத்தேன் பாப்பாக்கு. அதுல ரொம்ப ஆக்சுவலி வந்து என்னன்னா அந்த சாங்கை பார்த்துட்டு ஃபேமிலி வந்து ஆனந்த கண்ணீர் விட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். கூட ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு. ஏன்னா அந்த பாட்டு கூட சாவித்ரி பாய் அப்படின்ற ஒரு பேரை வச்சு இந்த பாப்பாவோட பேரு அண்ணன் எல்லாமே சேர்ந்து வச்சு ரொம்ப சினிமாட்டிக்கா இருக்கும் அந்த பாட்டு. அந்த பாட்டை நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடிட் பண்ணேன். அது 1 டேல அந்த 2 சாங் ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் பர்த்டேவோட ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலான்னு ப்ரோக்ராம் வந்து செம்ம கிராண்டா ஜிபிஎன் பேலஸ்ல 18,000 பேர், ஒரு ஆள் 2 ஆள்ல 18,000 பேர் பர்த்டே. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி பர்த்டே எடுத்தது இல்லை, இனிமே எடுக்க போறதும் இல்லை. ஏன்னா 18,000 பேரு ஒரு மாநாடு மாதிரி நடந்தது. வந்தவங்க நிறைய பேர், ஆனா சாப்பிட்டு வயிறார சாப்பிட்டு போனாங்க 18,000 பேர். அப்பவும் யாருக்குமே சாப்பாடு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க சாப்பாடு மட்டும் யாருக்கும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. நான் பாப்பா போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போது எல்லாருக்குமே இது வேணும் டிஷ் எல்லாம் வந்து கடைசி ஃபர்ஸ்ட் பந்தி எப்படி இருந்துச்சோ கடைசி பந்தி வரைக்கும் ஒரு டிஷ் கூட கம்மி இல்லாம அப்படி இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து போட்டோகிராஃபி அந்த எல்லாமே ஒரு இதுவுமே நான் போட்டோகிராஃபி எடுத்து பண்ணதுனால எனக்கு அந்த இது தெரிஞ்சிச்சு. பையன்லாம் எல்லாம் முடிஞ்சிட்டு இந்த 3 நாளைக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, அவர் வந்து சரி இப்ப எலெக்ஷன் பீரியட் வேணா, இப்போதைக்கு எலெக்ஷன் கட்சி வேற குடும்பம் வேற, இப்போ எலெக்ஷன் ஒர்க் மட்டும் பார்த்துட்டு நம்ம அதை வந்து போஸ்ட் போட்டுட்டு அதை ஒர்க் பண்ணும். காலையில எடுப்பேன், அண்ணன் கூட காலையில போயிடுவேன். சாயந்தரம் வந்து ஒர்க் எலெக்ஷன் அந்த டைம். அதே மாதிரி நான் பார்த்து 10 மணி ஆனா மைக் போலீஸ் இருக்கோ இல்லையோ மைக் ஆஃப் பண்ணிடுங்க. போலீஸ் இருந்தாதான் பண்ணணும்ன்றதுலாம் இல்ல. எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு 2-3 போலீஸ் இருப்பாங்க, இல்லாத நேரத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டைம் பாத்துக்கிட்டே இருப்பாரு. அங்க வந்து கிரௌட் இருக்கு இல்ல, மைக் ஆஃப் பண்ணிட்டு வாயில பேசியிருக்காரு. இதெல்லாம் நான் பாத்துருக்கேன். அம்பத்தூர்ல மைக் ஆஃப் பண்ணிட்டு, ஏன்னா டப்புன்னு டைம் ஆயிடுச்சுன்னா விட்டுட்டு போறது அப்படியே போக முடியாது. ஏன்னா அவரை நம்பி அவர் ஸ்பீச்சை கேட்டுட்டு அந்த கிளாப் பண்ணுவாங்க. இந்த புத்தர் கிளாப் சம்திங் சொல்லுங்க, ஒரு மாதிரி ஒரு பேட்டர்னா இருக்கும், நல்லா அழகா இருக்கும். அந்த கிளாப்ஸுக்காகவே அந்த ஃபைனல் டச் அந்த வீடியோ காட்டுன்றதுக்காக நான் எடுத்து வெயிட் பண்ணுவேன். அந்த கிளாப் பண்ணிட்டு ஜெய் பீம் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணுவாரு. அப்ப மைக் ஆஃப் பண்ணாம அவர் ஓன் வாய்ஸ்ல பேசுவார். ஏன்னா அதெல்லாம் அவரோட இதை நான் பார்த்தேன். ஏன்னா அந்த டைம்ல மைக்ல பேசலாம், நம்மள யாரும் வந்து கேட்க போறாங்க. ஒரு அந்த இது கொஞ்சம் அத்துமீறி போனா என்ன நடக்க போகுது, நம்மளை சுத்தி இவ்வளவு கூட்டம் இருக்கே, அதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் அவருக்கான லைன்ல அவர் எப்பவுமே நிப்பாரு. ஆம்ஸ்ட்ராங் கிட்ட நம்ம கத்துக்கக்கூடிய விஷயம் இந்த பஞ்சுவாலிட்டி, கரெக்டா இருக்கக்கூடிய விஷயங்கள் தானா? இல்ல, கத்துக்கக்கூடிய இருந்தது பஞ்சுவாலிட்டி மட்டும் ஒரு ஆள் கிட்ட சொல்லிட முடியாது. பஞ்சுவாலிட்டி அவர்கிட்ட இருக்கிற 10 விஷயத்துல ஒரு விஷயமா சொல்லலாம். பாசம், அந்த பரிவு, அந்த அன்பு எல்லாமே வந்து ஒரு ஆள் கிட்ட இருக்குன்றத நான் பார்த்து பழகி அவர்கிட்ட ஒரு கத்துக்கிட்ட ஒரு விஷயம். நானே எனக்கே நிறைய விஷயங்கள் எப்படி சொன்னா, ஒரு எதிரிய எப்படி நம்ம வந்து போக்கஸ் பண்ணணும், ஒரு எதிரி எப்படி ஹேண்டில், இந்த எதிரியை பத்தி பேசவே வேணாம். உனக்கு ஒரு எதிரி இருக்காங்க, எனக்கே சொல்லி கொடுத்தாரு. தொழில் ரீதியா ஒரு எதிரினா தொழில் ரீதியா வந்து போட்டி போறாம இருக்கும். எல்லா தொழிலுமே எனக்குமே போட்டி போற. அவர் வந்து சில டைம்ல வந்து என்கிட்ட இப்படி உனக்குன்னு ஒரு ஆளுங்க இருக்காங்களா, நீ அவங்கள பத்தி பேச வேண்டாம், அவங்கள பத்தி விவாதம் பண்ண வேண்டாம். என்கிட்ட சொல்லிட்டு என்கிட்ட பர்சனலா அவர் என்கிட்ட சொன்னது, விவாதம் பண்ண வேண்டாம். அவங்கள வந்து நீ என்ன நினைக்கிற அப்படின்னா விட்டுடு, அவங்கள பத்தி பேச. நீ அவங்கள பத்தி பேசுறான், எதிரியை பத்தி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கார்பரேட் கம்பெனி லெவலுக்கு பேசுறாரு அவரு. ஒரு எதிரியை நீ பேசுற அப்படின்னா அவனுக்கு நீ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ற, நீ உன் வேலையை கரெக்டா செய், நீ மேல போயிட்டே இருப்ப. நீ அவனை நினைக்கிற டைமுக்கு உன் வளர்ச்சி பத்தி எனக்கு அவர் சொன்னது. அந்த சாங் எல்லாம் கூட அந்த 1000 யானைகள் போது நான் வந்து நெட்ல இருந்தா எடுத்தேன். இதெல்லாம் நீ எடுத்திருந்தா எப்படி இருக்கும், நம்ம டெல்லிக்கு போலாம், பெகஞ்சி அம்மாவோட மீட்டிங் இருக்கும், நம்ம அதை எடுத்து மாயாவதி அம்மா
அவங்க அந்த அம்மாவோட மீட்டிங் பண்ணுவாங்க. நம்ம அங்க போய் எடுத்து எனக்குலாம் அது ஒரு ட்ரீம், ஒரு ஷூட்டா இருந்துச்சு. நம்ம இந்த ஜிபிஎன் பேலஸ்ல எடுத்த இந்த கிரௌடு, அப்புறம் அண்ணனோட மீட்டிங் இந்த மின்ட்ல நடந்த திரும்பி பிரம்மாண்டமான மீட்டிங், ஸ்ரீ ஆகாஷ் ஆனந்த்ஜி வந்தாங்க. அவங்க எல்லாமே கொஞ்சம் எனக்கு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஒரு அப்ரிஷியேட் பண்ணாங்க. வீடியோ கவரேஜ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நமக்கு காசு சம்பாதிக்கிறோம், காசு எல்லாமே எல்லாருக்குமே பாசிங் க்ளோடு தான். நம்ம அந்த பேர் இருக்கு பாத்தீங்களா, அதான் நிரந்தரம். அந்த குட் குவாலிட்டி, அந்த பேர், இந்த காசு இப்படி வரும் சம்பாதிக்கும். எனக்கு இமிடியேட்டா காசு ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே காசு எதுக்குமே வைக்க மாட்டாரு, டப் டப்னு எக்ஸ்ட்ராவே கொடுத்து வச்சிருவாரு. அதான் அவர்கிட்ட ஒரு பெரிய விஷயம். ஆனா அதிகமா இருக்குண்ணா போய் பாத்துக்கலாம். ஆக்சுவலி நான் ஒரு நாள் ஃபர்ஸ்ட் டைம் அந்த எலெக்ஷன் மீட்டிங்காக டேட் என்னென்ன டேட்லாம் வேணும்னு சொல்றதுக்காக போறேன். நான் அட்வான்ஸ் வாங்க அதெல்லாம் டேட் அண்ணன் கூப்பிட்டாரு, பொண்ணுன்ட்டு எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு அன்எக்ஸ்பெக்டட் விக்கெட்டுக்கு ஒரு 1.5 lakhs கொடுக்குறாரு. நான் அவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இதை வச்சுக்கோ ஆனா இல்ல எனக்கு அதிகமா இருக்குன்னு நான் சொல்றேன். இல்ல வச்சுக்கோ பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது எனக்கு எதுவுமே புரியல. ஒரு எதிர்பார்க்காத நேரத்துல நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வரும்போது நம்ம எப்படி நினைப்போம், அது எடுத்துட்டு நம்ம அது என்கிட்ட தாண்டி போயிடுச்சு. அந்த 1.5 lakhs இப்ப என்கிட்ட இல்ல. ஆனா அது என்கிட்ட இப்ப என்ன இருக்குன்னா, அவர் சொன்ன அந்த வார்த்தை இருக்குல்ல, பரவாயில்ல வச்சுக்கோ, அந்த வார்த்தைங்க எப்பவுமே நிலைச்சு நிற்கும். காசு நிலைச்சு நிக்கவே நிக்காது. காசு என்கிட்ட இருந்து ஒரு ஆள் கிட்ட போயிடும். பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாரு ஆமா மனிதர்கள். கண்டிப்பா. அது நான் அவர்கிட்ட காத்துக்க அந்த வார்த்தைங்க இருக்குல்ல, அந்த வார்த்தை நிரந்தரமா அது இன்னைக்கு அவர் இல்ல, இது உலகத்துல இல்ல. ஆனா அவர்கிட்ட பேசின அந்த வீடியோ, கடைசி அடுத்த வீடியோ ஃபுட்டேஜ், அவர் கூட நான் டிராவல் பண்ணது எல்லாமே என்கிட்ட இருக்கும்போது அது எனக்கு சந்தோஷம் சொல்ல முடியாது, ஒரு நிம்மதியை கொடுக்கணும் வேற சொல்லலாம். நம்ம லைஃப்ல எதிரிகளை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு பாடம் எடுத்தார்ல. ஆமா. அவருடைய எதிரிகளை தான் வெட்டி கொண்டிருக்காங்க. அந்த எதிரிகளை பத்தி அவர் என்னைக்காவது பேசியிருக்காரா? இல்ல, எனக்கு அதை பத்தி தெரியவே தெரியாது. ஏன் தெரியாது அப்படின்னா, எதிரின்னு ஒண்ணு இருந்தா நம்ம கொஞ்சம் சுதாரணமா, இப்ப நீங்க எனக்கு எதிரி அப்படின்னா நம்ம சுதாரணமா இருக்கலாம். நம்ம கூட ஒரு எனக்கு இந்த மாதிரி எதிரி இருக்காங்க, கவர்மெண்ட் கிட்ட நம்ம இந்த மாதிரி எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்ட்டு, அவர் பாதுகாப்புலாம் எல்லாமே எதுவுமே இல்லாம சாதாரணமா டிஷர்ட், நெருங்கிய க்ளோஸ் சர்க்கிள். ஏன்னா அங்க ஏன் போனாரு அப்படின் போது ஆக்சுவலி இதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். அடுத்தவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் போயிருக்காரு. நீங்க அவர் இறந்தப்போ இருந்த ஆப்போசிட்ல வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு, வீட்டு ஒர்க்க பார்க்கதானே போனதா சொல்றாங்க. பார்க்கதான் போனாரு. ஆனா அது என்னன்றத கிளியரா அது யாருக்குமே தெரியாது. பார்க்க போனாருதான் உண்மை. அந்த ஃப்ரண்ட்ல பள்ளம் நோண்டி இருப்பாங்க, உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த ஃப்ரண்ட்ல பள்ளம், அந்த பள்ளத்துல யாருன்னா உந்துட போறாங்க, அது வரைக்கும் போயிட்டு கொஞ்சம் சேஃபா. ஏன்னா நைட்டு அப்படியே விட்டுட்டு, ஏன்னா கிட்டத்தட்ட நைட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நைட் ஒர்க் பண்ண முடியாது. அதை பேரிகார்ட் மாதிரி ஏதாவது ஒண்ணு போட்டு யாரும் போய் விழுந்துட போறாங்க நைட்டுன்றதுக்காக தான் அவர் போயிருக்காரு. யாருக்கும் இது ஆயிடக்கூடாதுன்னு போய் அவருக்கு இந்த மாதிரி ஆனது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதாவது எப்படி சொல்றதுன்னா, கஷ்டம் அப்படின்றது சரி ஏதோ இருந்துக்கலாம் போ, சின்ன ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும் இல்லையா, இந்த ஒர்க்கை நாளைக்கு பாத்துக்கலாம், சரி பள்ளம் தானே சொல்லியிருக்காங்க அப்படின்னு விட்டுருந்தா, யாருக்கும் ஏதோ ஆயிருந்தா கூட அவர் ஃபீல் பண்ணியிருப்பாரு கண்டிப்பா, இந்த பள்ளம் சொன்னதுனாலதான் இப்படி ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா அது நல்ல பெரிய பள்ளம், கீழே விழுந்து அவர் அண்ணன் கூட கீழே விழுந்து தகராறுல கீழே விழுந்து இந்த ரவுடிசம் வெட்டும் போது அவர் கால் பிரேக் ஆனது. அந்த காலோட அச்செல்லாம் கூட நாங்க பார்த்தேன். கண்டிப்பா அவ்வளவு ஹைட்ல இருந்து ஒரு ஆள் கீழே விடுறாங்கன்னா கண்டிப்பா எதுனா ஆயிருக்கும். ஆம்ஸ்ட்ராங்கோட கால் விரல வெட்டிட்டாங்க, கை விரல வெட்டிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் அவரோட உயிர் போனுச்சுலாம் சொல்றாங்களே, அந்த விரல் எல்லாம் கீழே கடந்ததா பாத்தீங்களா? விரல்லாம் நான் கீழே கடந்து நான் பாக்கலாம் இல்ல, கால் இந்த கை விரல்ல வெட்டிருக்காங்க அப்படின்னு மட்டும் நான். அவர் ஆக்சுவலி பாக்ஸர் அப்படின்னு பாக்ஸர் சீக்கிரம் எல்லாரும் அடிச்சு துவம்சம் பண்ணிடுவாருங்கிறதுக்காக அவர் ஃபர்ஸ்ட் விரல்ல அடிச்சு இது உடைச்சிடணும், வெட்டிடணும் மாதிரி பிளான் பண்ணி எதிரிகள் அட்டாக் பண்ணிருக்காங்க. கிரிமினல் என்ன யோசிச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. பட் ஆனா ஒரு ஆளை வெட்டணும் அப்படின்றது வெட்டிட்டாங்க. சிம்பிள். ஒரு ஆளுக்கு டப்புன்னு ஒரு முள்ளு, சின்ன முள்ளு நம்ம காலில் குத்தினாலும் நமக்கு அதுல கவனம், டோட்டல் மூல கவனமே அந்த காலை கீழே குனிஞ்சு அதை எடுக்கணும்ன்றது தான் தவிர்த்து, அதுக்கப்புறம் என்ன நம்மளை அடிக்க போகுது, என்ன குத்த போகுதுன்றது யாருக்குமே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன முள்ளு நம்ம காலில் குத்தினாலும் நம்ம ஜென்ரலா நம்ம சென்ஸ் என்ன நினைக்கும், இப்போ முள்ளு குத்தும் போதே அப்படி இருக்கும் போது அவ்வளவு பெரிய அருவா வெட்டி இதை விரல் தொங்கும் போது அந்த மூளைக்கு போற சென்ஸ், வலிக்குன்ற சென்ஸ் போய் மூளைக்கு எட்டுறதுக்குள்ள கடன்னு வெட்டிட்டா அவர் உயிர் எப்படி 30 செகண்ட்ஸ்ல சம்திங் ஏதோ வெட்டிருக்காங்கன்ற மாதிரி. கொஞ்சம் கூட ஈவியா இருக்கமே இல்லாம கண்ணு மூணு தெரியாம குட்டூரமா வெட்டி இருக்காங்க. இதுல இருந்து இது வரைக்கும் ஃபுல்லா ரத்தமா தானே இருக்கு.
ஆமா, அண்ணனும் கொஞ்சம் அண்ணன் நல்லா பாடியா இருப்பாரு, ரத்தம் ஊத்துது, அவ்வளவு ரத்தம் ஊத்துது. அவர் ஸ்ட்ரக்சர்ல ஏத்தும் போது கூட ஏதோ அந்த வாயு கொஞ்சம் லைட்டா ஓப்பன்ல இருந்த மாதிரி சொன்னாங்க. ஏதோ உயிர் இருக்கு அப்படின்ற மாதிரி, உயிரை எப்படின்னா காப்பாத்திடலாம் அப்படின்ட்டு தான் எல்லாருமே வந்து எடுத்துட்டு போனாங்க. ஃபுல் இது மீடியால நான் பிளரா தான் காட்டினாங்க. அப்படி எனக்கு என்னன்னா, ஒரு உயிரை இவ்வளவு ஈஸியா எடுக்கிறாங்க. அந்த உயிர் இந்த பூமிக்கு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும். உயிரை எடுக்கிறதுக்கு யாருக்குமே வந்து ரைட்ஸ் இல்லை. அது யாரா இருந்தாலும் சரி, ஒரு உயிர்னா சாதாரணமா வந்துட போறது இல்லை இந்த பூமிக்கு வர்றதுக்கு. அதுக்கு ஒரு வயிற்றுல, அம்மா வயிற்றுல ஒரு 10 மாசம் சுமக்கணும். ரொம்ப ஒரு பெரிய ப்ராசஸ் நடக்குது. இந்த காலத்துல இப்போ நிறைய பேருக்கு குழந்தை இல்லாம கூட இருக்கு. ஆனா அந்த குழந்தை வந்து உருவாகி இன்னைக்கு இவ்வளவு பெருசா ஆம்ஸ்டாங்னு ஒரு பேர் வச்சு வளர்ந்து 30 செகண்ட்ல அந்த உயிரை வந்து அறுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப நீங்க அவரை வெட்டிட்டு போயிட்டீங்க, அவர் இறந்துட்டாரு. அந்த குடும்பம் எவ்வளவு துயரத்துல இருக்கும், எவ்வளவு ஃபேஸ் பண்ணுவாங்க. அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு, அப்பாக்கு எவ்வளவு ஏங்கும். அதை பத்தி எல்லாம் யாருக்குமே கவலை. இங்க வெட்டிட்டாங்க இல்லையா, இவங்க சந்தோஷமா வந்துருவாங்களா? வெட்டினவங்களும் கண்டிப்பா சந்தோஷமா இருக்க முடியாது. அவங்களுக்கு தண்டனை, அவங்களோட இது எல்லாமே அவங்களுக்கு கண்டிப்பா வரும். அவங்களும் சந்தோஷமா இருக்க முடியாது, வெட்டினவங்களும் சந்தோஷமா இருக்கும், வெட்டுப்பட்டவங்களும் சந்தோஷமா. இப்ப எதுக்காக இந்த விஷயம் நடந்தது அதுன்றது எனக்குள்ள ஒரு கேள்வி எனக்கும். ஒரு உயிரை ஒரு இன்னொரு உயிர் எடுக்கிறதுக்கு கண்டிப்பா யாரா இருந்தாலும் அது தப்புதான்ன்றது எனக்கு இது. ஏன்னா அது நான் ரொம்ப ஃபீல் அது இது வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் துயர சம்பவம் நடக்கும் போது நான் அண்ணன் கிட்ட போய் அண்ணன் வீட்டுல போய் அந்த போட்டோ வைக்கும்போது குடும்பம் வந்து கலகலன்னு இருந்த குடும்பம் வந்து ரொம்ப சோர்ந்து இழந்து இருக்கும் போது எப்படி இருக்கும். அவர் இருந்த இடத்துல அவர் வந்து அவ்வளவு கைட் பண்ணுவார், எல்லாத்தையுமே அவ்வளவு அழகா கைட் பண்ணுவாரு. இந்த ஒரு வருஷ காலகட்டத்திலே என்னையும் நிறைய அவர்கிட்ட நிறைய நான் சேஞ்ச் பண்ணி நான் உண்மையிலேயே நான் நிறைய மாத்தி இருக்கேன். என்னோட குவாலிஃபிகேஷன் ஒரு சில எனக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும். அது வந்து இது நல்லதானே இருக்கு, இப்படி பண்ணா நமக்கு என்ன, எப்படி இப்படி பண்ணா என்ன ஆகுன்றத நானே வந்து என்னைய வந்து சின்ன சின்ன டோன் மாத்திக்கிட்டேன். அந்த மாதிரி இருக்கும் போது அவர் யாருக்கு கெடுதல் செஞ்சிருப்பான்றதெல்லாம் எனக்கு பெரிய ஒரு கேள்விக்குறி. யாருமே திட்ட கூட மாட்டாரு, இவர் யாருக்கு என்ன செஞ்சிருப்பாரு? மேபி நல்லது செய்ய போய் இப்படி ஆயிடுச்சா, இவர் இழந்துட்டாருன்றது வந்து என்னால ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம். ஆம்ஸ்டாங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லேட்டா தான் இருக்கு குழந்தை பிறந்திருக்கு. இப்பதான் 2 வயசு என்னமோ ஆகுது குழந்தைக்கு. 2 வயசு கூட இல்ல, 1.5 வயசு. 1.5 வயசு தான் இருக்கும். ரொம்ப உயிருக்கு உயிரா பாத்துக்கிட்டதா எல்லாருமே சொல்றாங்க. அப்படி உயிருக்கு உயிரா பாத்துக்கிட்ட குழந்தைய விட்டுட்டு போயிட்டாரு. அவர் விட்டுட்டு போலங்க, தப்பு. அவர் விட்டுட்டு எல்லாம் போல, அவர் போக வச்சுட்டாங்க. அவர் விட்டுட்டு போறது அவர் என்ன இயற்கை மரணமா, அதை விட்டுட்டு போறதுன்னு சொல்றதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இயற்கை மரணம்ன்றது வேற, அது ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அவரோட ஆயுசு முடிஞ்சிச்சுன்னு. இது இயற்கை மரணம்னே சொல்ல முடியாது, இது வந்து ஒரு கொடூர கொலை அப்படின்றதான் சொல்லணும். மரணத்துக்கும் கொலைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. வடசென்னை பகுதியில ரொம்ப பின்தங்கிய மக்களுடைய ஒரு பாதுகாவலனா அல்லது ரொம்ப அடித்தட்டு மக்களுடைய அந்த அடித்தட்டு மக்களை முன்னேற்றுவதற்கான எல்லா செயல்களையுமே ஆம்ஸ்டாங் செஞ்சாரு. இன்னைக்கு அவர் இல்ல. ஒரு 10 வருஷம் வடசென்னை மக்கள் அப்படியே பின்னோக்கி போயிட்டாங்க. அந்த அடித்தட்டு மக்கள் இன்னும் கீழே போய் இருக்காங்க. அவங்களோட வாழ்வாதார நிலையில என்ன ஆக போகுதுன்னு தெரியலங்கிற மாதிரியான குரல்கள் வடசென்னையில இருந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் உண்மையான குரல்கள் தானா? கண்டிப்பா உண்மையான குரல் தான். அந்த ஏக்கம் இருக்குல்ல, போயிட்டாங்க, இனிமே நம்ம என்ன பண்ண போறோம்? எனக்கும் அப்படி இருக்கு. இனிமே வந்து அடுத்தடுத்து நம்ம எது பண்ணாலுமே என் தொழிலையும் சரி எதுலயும் சரி எனக்கு ஒரு டீச்சரா, கரெக்டா சொல்லணும்னா அவர் எனக்கு ஒரு டீச்சரா இருந்தார். ஒரு டீச்சர் எப்படி நடந்துக்கணுமோ, என்ன சொல்லி கொடுக்கணுமோ அதை எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி என்கிட்ட சொல்லி கொடுக்கும் போது நான் அவரை வந்து எவ்வளவு ஓவராலா கனெக்ட் பண்ணி பார்த்தோன்னா ஒரு 3 நான் அவர் கூட சேர்ந்த எல்லா ஹவர்ஸுமே கனெக்ட் பண்ணா ஒரு வாரம் அவர்ஸ சொல்றேன், சும்மா ரேண்டமா சொல்றேன். இந்த ஒரு வார காலகட்டத்துல என்னோட லைஃப், என்னோட இதை வந்து கெரியர் வந்து இப்படி பேசணும், இப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்னும் போது இது ஏன் வந்து இப்படி பண்றாங்கன்றதுதான் எனக்கு புரியல. ஒரு டவுட் என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த வடசென்னை மக்களுடைய ஒரு தைரியமா ஆம்ஸ்ட்ராங்? கண்டிப்பா இருக்கும். தைரியம்ன்றதை விட அவர் அவ்வளவு பேரை படிக்க வச்சிருக்காங்க. ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நம்ம அண்ணன் கிட்ட போய் கேட்டா, ஒரு உதவின்னு அண்ணன் கிட்ட போய் கேட்டா, கீழே ஒருத்தவங்க ஒரு பாட்டி இருப்பாங்க, அவங்க சொன்னாங்க, நான் போனாலே பசிக்கு எனக்கு ஏதாவது காசுனா பாக்கெட்ல இருந்து கையெடுத்து கொடுப்பாராம். அப்ப அதிகம்பா வச்சுக்கமா அப்படின்னா அதுல வந்து இது அந்த பாட்டி சொல்லியிருக்காங்க, காசெல்லாம் எடுத்து கொடுப்பாரு. போனோடனே அந்த பாக்கெட்ல எவ்வளவு இருக்கு எடுத்து கொடுத்துருவாரு, அது எவ்வளவு இருக்கு என்னன்றதெல்லாம். அந்த பாட்டியும் வந்து அவங்கெல்லாம் ரொம்ப அழுதாங்க அந்த வீட்டுக்கு போகும்போது. நான் போனோன்னு எடுத்து கொடுப்பாரு மகராசன் அப்படின்னு பண்ணிட்டாங்க. ஆமா ஆமா ஆமா, எனக்கு அவங்க பேர்லாம் தெரியாது. அவங்க சொல்லி அழுதுட்டு இருக்கும் போது நான் அண்ணன் வீட்டுக்கெல்லாம் முன்னேற்று போகும்போது எல்லாம் அழுதுகிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. யாரு போய் என்ன உதவி கேட்டாலும் செஞ்சுருவாரா? குறிப்பா படிப்பு விஷயத்துல வந்து எனக்கு அவர் ஹெல்ப் பண்ணல, நான் கை கூட வந்து பார்த்தது இல்லை. இவங்களுக்கு பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு பண்ணலன்றதெல்லாம் நான் பார்த்தது இல்லை. ஆனா கேள்விப்பட்டிருக்கேன்.
பாக்குறதுக்கும் கேள்விப்படுறதுக்கும் நிறைய வித்தியாசம். கேள்விப்படுறது வந்து முடிஞ்ச விஷயத்த நம்ம கிட்ட ஜஸ்ட் சொல்றது, கன்வே பண்றது, அது உண்மையிலேயே நல்லதா இருக்கும். பாக்குறத விட கேள்விப்படுறது ரொம்ப நல்லா இருக்கும். இவர் செஞ்சாரு, இவர் செய்யல அப்படின்ட்டு. இவர் செஞ்சதுனால தானே இவளோட இம்பாக்ட் கிடைக்குது. ஆம்ஸ்ட்ராங் கூட கடந்த 1 வருஷமா போட்டோகிராஃபரா டிராவல் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு சில அச்சுறுத்தல் தான் வந்திருக்கா? இல்ல ஆம்ஸ்ட்ராங் கிட்ட ஒரு துப்பாக்கி இருந்தது, அன்னைக்கு அவரு துப்பாக்கி எடுத்துட்டு போகல அப்படி எல்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மைதானா? இல்ல, எனக்கு அது தெரியல பிரதர். அவர் எங்க துப்பாக்கி வச்சிருப்பாரு என்னன்றதுலாம் எப்பவுமே என்னன்னா, இப்போ ஒரு அம்சாங்க கூட எப்பவுமே ஒரு 20 பேர் இருப்பாங்கன்னா 20 பேருக்கு வந்து கையில துப்பாக்கியோ இல்ல கையில ஆயுதங்களோ வச்சுக்கிட்டு இல்ல. அவர் போறாருன்னா அண்ணன் பக்கத்துல போய் நிப்போம். அவர் கையை தொட்டு எனக்கு அந்த எலெக்ஷன் இதெல்லாம் நான் கேள்விப்பட்டபோது ஹானஸ்டா நான் சொல்றேன், அவர் கையை தொட்டு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு எனக்கு அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இருக்காங்க பசங்க. அவர் என்ன பண்ணுவாரு, காரை விட்டு இறங்கணும்னு, நானும் ஆக்சுவலி அவ்வளவு வெயில் அந்த டைம்ல, இந்த டைம்ல எலெக்ஷன் பீரியட்ல செம்ம வெயிலா இருக்கும், இறங்கி ஒர்க் பண்ணுவாரு. காரை விட்டு இறங்கும் போது என்ன பண்ணுவாரு, அப்படியே என்னை கைப்பிடிச்சு உள்ள கூட்டிட்டு போய் அவர் கார்லயே உட்கார வச்சுட்டு அவருக்கு அவர் என்ன சாப்பிட்றாரோ அதுதான் எனக்கும் கொடுப்பாரு. முதல்ல அந்த இது எல்லாம் இருக்காது, நீ போய் என்ன சாப்பிட்டுக்கோ அப்படிலாம். முதல்ல என்னைய சேவ் பண்றாரு அப்படின்னா அவர்கிட்ட நான் அவ்வளவு பாசத்தை நான் நிறைய சம்பாதிச்சிருக்கேன். அவ்வளவு ஆனஸ்டா எனக்கு அவர் மேலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அப்ப நான் வியந்து போறேன், இப்படி இருக்க முடியுமா ஒரு மனுஷனால? எவ்வளவு தலைவர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க, எல்லா தலைவருமே வந்து போட்டோகிராஃபரை வந்து கூட்டிட்டு போயிட்டு உட்கார வச்சு இதெல்லாம் பாத்துப்பாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த மாதிரி நடக்குமா அப்படின்றது இன்னொரு வாட்டி என் லைஃப்ல இதெல்லாம் நடக்குமான்னா சத்தியமா அன்எக்ஸ்பெக்டட், கண்டிப்பா நடக்கவே நடக்காது. நீங்க நேர்ல நிறைய விஷயம் பாத்திருக்கீங்களே, சின்ன பசங்க ஓடி வந்து அவர் கையை பிடிக்கணும், அவரை தொட்டு பார்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? என்ன காரணத்துக்காக ஆம்ஸ்ட்ராங்க தொட்டு பார்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நம்ம கடவுளை பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம், நான் ஜென்ரலா நான் வந்து தொழுகும் போது கையை எடுத்து வைப்பேன். என் ஒய்ஃப் வந்து வேற மதத்தை சார்ந்தவங்க, அவங்க கோயிலுக்குள்ள போனோடனே கை எடுத்து கும்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்காங்க. ஒரு நம்ம ஜென்ரலா எல்லாமே எல்லாரும் போட்டோ வச்சிருப்பாங்க, போஸ்டர்ல பாத்திருப்பாங்க. நான் அவரை நேர்ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நாளா போஸ்டர்ல பார்த்த ஒரு உருவத்தை நேர்ல பார்த்தேன். அந்த பிரமிப்பு எனக்கு இருந்துச்சு. எனக்கு இதை நான் அவர்கிட்ட சொன்னேன், ஆனா நான் உங்களை ரொம்ப நாளா போஸ்டர்ல தானே பார்த்தேன், பர்த்டே முடிஞ்சு ஒரு 4 நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்து சொல்லி கூப்பிட்டு அவரு பிரியாணி செஞ்சு பிரியாணி செஞ்சாரு. ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் சமையல் சூப்பரா செய்வாரு. அதான் சொல்லுவாங்க, எங்க வீட்டுக்கார சமையல் செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும், அக்காவும் சொல்லியிருக்காங்க. அப்போ பிரியாணி செஞ்சு எனக்கு ஒரு பிளேட் வச்சுட்டு அவரு, அண்ணா நான் இவ்வளவு சாப்பிட மாட்டேன் சொல்ல, நீ சாப்பிட்டு முடியலன்னா வச்சுட்டு நான் சாப்பிட்டுறேன், யார் சொல்லுவா? அதே மாதிரி என் லைஃப்ல மறக்க முடியாத தருணம் அதை நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். எனக்கு அது அவர்கிட்ட சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் லைட்டா எனக்கு ஒரு மாதிரி கண்ணீர் மாதிரி வந்துச்சு. நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், ஆனா நான் உங்களை போஸ்டர்ல பாத்திருக்கேன், அங்க பாத்திருக்கேன், இங்க பாத்திருக்கேன், ஆனா இன்னைக்கு உங்க பக்கத்துல உட்காந்து சாப்பிட நினைச்சாலே எனக்கு அது என்னால இது உண்மையா பொய்யான்னு கூட எனக்கு தெரியலன்றத நான் ஒரு டேபிள்ல உட்காந்து சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாடா, பிரியாணி எப்படி இருக்கு, நான் சொன்னதே விட்டுட்டாரு அவரு, அதுக்கு பதில் கொடுக்கல. அதுல ஒண்ணு சொல்ல, பிரியாணி எப்படி இருக்கு, நான் செம்மையா மட்டன் பிரியாணி சாப்பிட்டேன், சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் சிக்கன் வச்சாங்க, அது கொஞ்சம் ஸ்பைசியா இருந்துச்சு, வேணான்னு சொன்னேன், உனக்கு பிடிக்கலன்னா சாப்பிட்டு அதை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளேட்ல பிரியாணி சாப்பிட்டுட்டாரு. அப்புறம் ஸ்டாஃப் கிட்ட கொடுத்து இதுல கொஞ்சம் பிரியாணி ஆட் பண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, என் பிளேட்ல இருந்து எடுத்து சாப்பிடுறாரு. என்னால இந்த நடந்த விஷயத்த நான் அழுகும் போது கூட அடுத்தது என்னால எடுக்க முடியல. ஆக்சுவலி வந்து என்னோட கடைசி வந்து அவரோட டெத்தை வந்து எடுக்கணும்னு சொன்னாங்க. நான் அவங்க ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் நெருங்கி நம்ம எடுக்கும் போது எனக்கு அழுக வருது, கண்ணை துடைக்கிறதா கேமரா வருதா அப்படின்ற மாதிரி. எனக்கான ஸ்பேஸ் அங்க இல்ல. நான் ஒரு 15 பேர் 20 பேர் எனக்கு தெரியும், நிறைய மீடியா இருப்பாங்க. அவருக்கு உயிரோட இருந்திருந்தாருன்னா என்ன இந்த இடத்துல விட்டுருப்பாருன்றத நினைச்சு நான் அழுதேன். என்னை கொண்டு வந்து பக்கத்துல நிக்க வச்சு எனக்குன்னு ஸ்பேஸ் கொடுத்து என்ன அங்க வச்சிருப்பாரு. நான் அந்த இடத்துல தான் இந்த மனுஷன் இவ்வளவு கிரௌடு வருது, லட்சக்கணக்கான பேர் வந்திருக்காங்க, இவரு என்னை இப்படி விட்டுருப்பாரா? என் கால் ஆக்சுவலி வந்து ரொம்ப கிரௌடுனா கால்லாம் மீச்சு எனக்கு கால்லாம் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. நான் அவ்வளவு சென்ஸ்லாம் இல்லை. நான் வந்து டோட்டலி மீடியாவுக்கு இந்த சோசியல் மீடியாவுக்கு அப்படியே ஆப்போசிட். நான் வந்து வெட்டிங் போட்டோகிராஃபர் அந்த மாதிரி ஒரு கேட்டகரி, மாடலிங், இன்டீரியர், எனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல நான் போய் எடுக்கிற ஆளு. இந்த மாதிரி ஒரு டஃப்பான இடத்துல என்னால ஃபைட் பண்ண முடியல. பிளஸ் இருந்தாலும் நான் அண்ணனுக்காக நின்று எடுத்தேன். இப்படி ஒரு 3 வாட்டி போயிட்டு வந்தேன். ஃபைனலா வந்து ஒரு நல்ல அவருக்கு வந்து ஒரு அவுட்புட் கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு ஒரு அது என்னால கொடுக்க முடியல, அண்ணன் பார்க்கல அப்படின்றது எனக்கு கொஞ்சம் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு 3 நாள் இருந்திருந்தாருன்னா எப்படி அவருக்கு நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைச்சேன். 3 நாள் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா அந்த ஆல்பம் பார்த்திருப்பாரு. நான் இது வரைக்கும் பண்ணாத ஒரு ஆல்பமை
பண்ணாத நானே ஓனா கிரியேட் பண்ண ஒரு விஷயத்த அவர்கிட்ட காட்டணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அவர் வெட்டிங் ஆல்பம் கூட என்கிட்ட தான் கொடுத்துருக்காரு, நீ டிசைன் பண்ணி உன் டேஸ்ட்டுக்கு நீ பண்ணி கொடு அப்படின்ட்டு. அதுக்கு நான் 10 days டைம் கேட்டேன். அதெல்லாம் இல்லைன்னும் போது சடனா அன்எக்ஸ்பெக்டடா இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அவர்கிட்ட யார் போறா, அவர் இறந்துருவாங்க, அவரை வெட்டிடுவாங்க, இந்த மாதிரி ஒரு ஜோனே இல்லை எனக்கு. அந்த மைண்ட் செட்டுக்கு அந்த மைண்ட் தேர்ட் பர்சனுக்கே அந்த இது எனக்கு போவே இல்லை. எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருந்துச்சு எனக்கு. பேசிக்கா நீங்க முஸ்லீம், உங்களோட ஒய்ஃப் வந்து வேறொரு மதத்தை சேர்ந்தவங்கன்னு சொன்னீங்க. ஆம்ஸ்ட்ராங் அவங்க கிட்ட உங்களோட ஒய்ஃப் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா, உங்க பசங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா? என்ன கேள்வி கேட்டாரு, நீங்க என்ன மாதிரி பதில் சொன்னீங்க? கேள்வி என்ன கேட்டாருன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே டேய் உன் ஒய்ஃப் உன்னோட ஹைட்டா இருக்காங்க, நீ குள்ளமா இருக்கலான்னு சொல்லிட்டாரு. ஆனா இல்லண்ணா, அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அவரு டான்றது கூட ஒரு உரிமையில சொல்லுவாரு, உரிமையோட செல்லம் சொல்லுவாரு. ஆமா, டானை யாரு கூப்பிட்டாலும் வந்து அது நம்ம ஏத்துக்க, நம்ம வயசுல பெரியவங்கன்னு செல்லம் சொல்லுவாரு. அவர் செல்லம் சொல்லும் போது எனக்கு உடம்பெல்லாம் சில்லுன்னு ஆகும். நான் ஆக்சுவலி வேற ஷாப்பிங்ல இருப்பேன், எங்கேயோ இருப்பேன், சொல்ல எங்க இருக்க, வா என் வீட்டுக்கு அப்படின்னுவாரு. உடனே போவேன். செகண்ட் டைம் வீட்டுக்கு போகும்போது சரியா இவ்வளவு பெரிய தலைவர் நம்மள இவ்வளவு பாசமா வா வீட்டுன்னு சொல்லும் போது ஒரு ரொம்ப நான் ஒய்ஃபும் உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்கன்னு, என்ன கேட்கற, கூட்டிட்டு வாடினாரு. கூட்டிட்டு போனேன், பேசினோடனே நான் முஸ்லீம், ஒய்ஃப் வந்து ஹிந்து, பேர் கட்டினேன் தீபா அப்படின்னு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணேன். எப்படிடா இது அப்படின்னாரு. ஆனா லவ் மேரேஜ்ண்ணா அப்படின்னு. சரி சந்தோஷம், எப்படி அப்படின்னாரு. இல்லண்ணே அது அவங்க அப்படியே இருப்பாங்க, நான் இப்படி இருப்பேன்னு சிரிக்கிறாரு. சூப்பர்ரா, நல்ல விஷயம்டா. அது எப்படி அப்படின்னா அவர் கேட்ட கேள்வியோட அர்த்தம் எனக்கு புரியுது. அதுக்கு நீங்க என்ன பதில் சொன்னீங்க? அது ஒய்ஃபோட பார்த்தோன்னே, என்னடா ஒய்ஃப் ஹைட்டா இருக்கு, நீ குள்ளமா இருக்குன்னு. ஆனா இல்ல நான் ஒரே அந்த பொண்ணு ஹைட்டா நின்னாரு. ஹைட்டா இருந்தா ராசின்னு சொல்லியிருக்காங்கண்ணா அப்படின்னு. அப்படி சிரிச்சுட்டு தோல் அப்படி கூட்டிட்டு அப்புறம் மேல கூட்டிட்டு வந்தா எப்படிரா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அந்த எப்படின்ற வார்த்தை, நீ எப்படிரா நீ ஹிந்துவா இருக்க, நீ வந்து முஸ்லீமா இருக்க, ஒய்ஃப் ஹிந்துவா இருக்காங்க. நான் இது வந்து எங்களுக்குள்ள ஒரு விஷயமாவே நாங்க கருதவே இல்லைண்ணே, இதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணிட்டு இப்படிதான் வாழணும்ட்டு. என் பையன் வந்து முஸ்லீமா ஹிந்துவான்னு கேட்டா தெரியாது. அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா அவர் வந்து உண்மையா நீங்க சொல்றது, உங்க பையனுக்கு முஸ்லீமா ஹிந்துவான்னு கேட்டா தெரியாதா? சொல்ல தெரியாது. நானே சொல்லி கொடுப்பேன். இல்ல எனக்கு வந்து நான் முதல்ல ஜாதினா என்னென்ன கேஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தெரியாது. இந்த சமூகத்துக்கு வேணும், அதுக்காக தான் இவ்வளவு டீடைலா நான் கேட்கிறேன். இல்ல எனக்கு ஜாதி என்னென்ன கேஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இந்த கேஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பிசின்னு சொல்லுவாங்கல்ல, உண்மையிலேயே இன்னைக்கு வரைக்கும் டவுட், பிசி முஸ்லீம்லயும் இருப்பாங்க, இந்துலயும் இருப்பாங்க. எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் இல்லை நான் நினைக்கிறேன். ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. என் பையனை வந்து நீங்க எப்ப வேணாலும் அவன் வளர்ந்தா கூட அவன் சொல்லுவான், எதுக்கு இதை கேக்குறீங்க, நான் எப்பவுமே இந்த மாதிரி கேட்கறவங்க கிட்ட இருந்து நீ தள்ளி வந்துரு, இல்லைன்னா அங்க இருந்து மூவ் ஆயிடு. அந்த வார்த்தைக்கு பதில் சொல்லணும்ன்ற அவசியம் இல்லைன்றது இப்படிதான் உங்க குழந்தைக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்களா? சத்தியமா அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்கேன். தேங்க்யூ பிரதர். இல்ல வாழ்றதுக்கு முஸ்லீமா, இந்துவா, கிறிஸ்டினா இல்ல மதமோ ஜாதியோ எல்லாம் தேவையில்லை. வாழ்றதுக்கு நல்ல மனசு, கொஞ்சம் காசு இருந்தா போதும். இல்லைன்னா நமக்கு அது இருந்த ஒரு 4 மனுஷங்களை சம்பாரிச்சுட்டா போதும். இதுக்கு ஏன் அது எதுக்கு அது என்ன தரப்போகுது? ஃபார் எக்ஸாம்பிள் நான் முஸ்லீம்னு சொல்லணும்னா எனக்கு அந்த முஸ்லீம்ன்றது வந்து என்ன தரப்போகுது? ஆனா நான் தொழுவேன், நான் ஓதாத நாள் இருக்காது. என் ஒய்ஃப் ஹிந்துவா இருந்தாலும் நோன்பு வைப்பாங்க, 27ஆம் கிழமை நோன்பு வைப்பாங்க. நான் உண்மையா சொல்ல போனா எல்லா கோயிலுக்குமே விஐபி தரிசனத்துக்கு நான் கூட்டிட்டு போவேன். அவளுக்கு வந்து எந்த கோயில் எங்க இந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டா போதும். அந்த கோயிலுக்கு எனக்கு இருக்கிற அண்ணங்களாம் வச்சுட்டு ஆனா கோயிலுக்கு போறேன்னு உடனே எனக்கு அந்த விஐபி தரிசனம். அவளை போயிட்டு டைரக்டா சாமி பக்கத்துல போய் நிக்க வச்சு பார்த்துட்டு சாமி கும்பிடுவேன். நான் அஜிக்கு போயிட்டு வந்தேன், என்ன அஜிக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கா அவ. என் வேலையில எந்த ஒண்ணு இதுல நான் கரெக்டா இருப்பேன். அதை நான் அள்ளி பூசிக்க மாட்டேன். நான் என்னோட மதத்தை யாருக்கும் பரப்ப மாட்டேன். அது மாதிரி அவளோடதையும் என்கிட்ட நாங்க 2 பேருமே எதுவுமே பேசிக்க மாட்டோம். இதை வந்து எங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 6 months ஆச்சு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எங்களுக்குள்ள ஒரு இது வரும் பாத்தீங்களா, அது ஒரு லவ் பிளஸ் சண்டை இப்படி வந்துகிட்டே இருக்கும். இதை நாங்க ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கே எங்களுக்கு ஒரு 6 மாசம் ஆச்சு. அதுக்குள்ள ஒரு குழந்தை வந்துட்டான். 1 yearல வந்து அவன் பிறந்ததுக்கு அப்புறம் பேரு சஜித் அப்படின்ற பேர் வச்சோம். முஸ்லீமா, இந்துவா, கிறிஸ்டினான்னு தெரியாது, அதர்ஸ்ன்னு இருக்கும். அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் கிட்ட வந்து நாங்க ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல பண்ணோம், இந்த கவர்மெண்டோட இதெல்லாம் வரும். இன்னொன்னு சொல்லியிருந்தாங்க, நான் அதெல்லாம் எனக்கு வேணாம், அந்த கொடுக்குற அந்த 1 லட்சம் 2 லட்சம் அது நமக்கு வேண்டாம். நம்ம வந்து இந்த சாயல்லே போக வேண்டாம். நான் வந்து ஸ்பெஷலாவும் நான் காட்டிக்கணும்னு நான் ஆசைப்படல. நான் வந்து ஒரு மக்களோட மக்களா இருக்கணும் அப்படின்றதுல நான் ரொம்ப கிளியரா இருப்பேன். ரெடில்ஸ் பாடினூர்ல அந்த கோயில் இருக்கும். அந்த கோயில்ல நான் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். சாமிக்கு போவேன். அந்த சாமியை வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சாமிய நீ ஒரு முஸ்லீமா இருந்து இவ்வளவு அழகா காட்டுறன்ற பேரு எனக்கு
வந்திருக்கு எனக்கு. அந்த சாமி வந்து அது சாமியா எனக்கு தெரியாது, அது ஒரு ஸ்ட்ரக்சரா ரொம்ப அழகா அந்த சாமி எடுத்து கும்பிடும் போது அந்த சாமிக்கு ஏதோ ஒண்ணு இருக்கிறனால தானே இவ்வளவு பேர் வராங்க. அதை நான் யோசிப்பேன். தொழுக போகும்போது சும்மா இவ்வளவு பேர் வர மாட்டாங்க. அது ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை நான் ஸ்பாயில் ஆக்க மாட்டேன், அந்த நம்பிக்கையும் நான் ஸ்பாயில் ஆக்க மாட்டேன். அது அங்கங்க இருந்துட்டா கரெக்டா இருக்கும். யாரையும் போய் நம்ம போயிட்டு கலைச்சு எறும்பு கூட லைன்ல போயிட்டு இருக்கோம், கலைச்சு விட்டா தான் கடிக்கும். அது பாட்டு போயிட்டு இருக்கிறதுன்னு கம்முன்னு விட்டுட்டா அது எதுவும் பண்ணாது. அதுதான் கான்செப்ட், வேற எதுவும் இல்ல. வெரி நைஸ். தேங்க்யூ பிரதர். ஆம்ஸ்டாங்க பிடிச்சவங்க இங்க வெளியில நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு. நிறைய பேர் அவங்களுடைய கேள்வியை வெளிப்படையா கேட்டுட்டாங்க. அதை இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன். சொல்லுங்க. கடந்த 2 மாசமா ஆம்ஸ்டாங்க்கு வந்து த்ரெட்டனிங் இருக்கிற விஷயம் வந்து அவருக்கு தெரியும். தெரிஞ்சும் அவர் எப்படி ஒரு அசால்ட்டா இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே, உண்மையா? சரி, நான் இதே கேள்வி நான் உங்களை கேட்கிறேன். உங்களுக்கு ஒரு த்ரெட்டன் இருக்கு, உங்களுக்கு வந்தா உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு, நீங்க வெளியே போவீங்களா? இல்ல ஏதாவது உங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி கவர்மெண்ட் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து சம்திங், எனக்கு ப்ராப்பர் வேர்டிங் தெரியல, பப்ளிக்கா அது மாதிரி மிரட்டல் இருக்கு அப்படின்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு முறையான பாதுகாப்பு கேட்கலாம். அவர் ஒரு அரசியல் தலைவர் கேட்பீங்க தானே? கேட்கலாம். அவர் ஒரு அரசியல் தலைவர்ங்கிறப்ப தாராளமா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் பந்தோபஸ்து மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி ஒரு த்ரெட்டன் இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஏதோ ஒரு வகையில பேட்டர்ன்ல அவருக்கு தெரியுதுன்னா, ஒரு ஆயுதம் ஏந்தாமலையோ இல்ல வந்து போலீஸ் கிட்ட பாது கேட்காமலையோ நாமளா ஒரு டிஷர்ட் போட்டுட்டு இங்க பக்கத்து வீட்டை விட்டு வெளியே வர இடத்துல வீட்டு வாசல்லே வச்சு அவரை வந்து கொடூரமா வெட்டியிருக்காங்க. த்ரெட்டன் இருக்குன்னு தெரிஞ்சா யாருன்னா போவாங்களா? அதுக்கு அதே மாதிரி இவ்வளவு பெரிய பொறுப்புள்ள இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி ஆள்ற ஒரு தலைவர் எப்படி வந்து சாதாரணமா போவாரு? அந்த மாதிரி விஷயமே அவருக்கு இல்லைன்ற நம்ம கிட்ட யார் வந்து பண்ண போறா, நம்மள யாரு என்ன பண்ண போறா அப்படின்ற அந்த ஜோன்ல தானே போற. அது வந்து நான் வந்து அதிகாரத்துல சொல்ல, நம்மள யாரு வந்து என்ன பண்ண போறாங்கன்ற வார்த்தைக்கே 2 வார்த்தை இருக்கு. நம்மள யாராலையும் இது பண்ண முடியாதுன்றதுக்கு நம்மள யாரு என்ன பண்ண போறா, நம்ம யாருக்கு என்ன பாவம் பண்ணிருக்கோம் அப்படின்ற ஒரு ஜோன், ஒரே வார்த்தை தான். 2 பேட்டர்ன்ல நம்ம பிரிச்சுக்கலாம். அந்த மாதிரி அவர் வந்து அன்னைக்கு புத்தர் கோயிலுக்கு வந்து சாப்பாடு அதெல்லாம் வந்து, அப்புறம் எனக்கு அந்த புத்தர் கோயிலுக்கு சாப்பாடு போடுறது அந்த விஷயம்லாம் வந்து எனக்கு உண்மையிலே தெரியாது. பட் ஆனா இது ஒரு விஷயத்த நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் பண்றேன்னு பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பப்ளிசிட்டி பண்ணல, பப்ளிசிட்டி பண்ணாத ஒரு கேரக்டர். இதெல்லாம் பண்றேன் இவ்வளவு பேரை படிக்க வச்சிருக்கேன், இவ்வளவு பேர் செஞ்சிருக்கேன் அப்படின்றது எல்லாரும் அவர் இறந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க. உயிரோட இருக்கும்போது சொல்லல அப்படின்னு நான் சொல்ல வரல. இறந்ததுக்கு அப்புறம் ஒரு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு விஷயம் பண்ணிருக்காங்கன்றது நமக்கு தெரியுது. எனக்கும் என்ன உட்பட நான் பிரசன்டா தான் பார்த்திருந்தேன். அவரோட பாஸ்ட் நான் பார்க்கவே இல்லை. அவர் பாஸ்ட் அவ்வளவு பண்ணியிருக்காரு. 14 இயர்ஸ்ல இருந்து இவ்வளவு பேர், லட்சக்கணக்கான பேர் அவர் சாவை வந்து பார்க்கணும், அவர் கையை தொட்டு பார்க்கணும்னு சொன்னவங்களுக்குலாம் அவர் முகத்தை கடைசியா பாத்திரக்கூடாதுன்ற மாதிரிதான் நிறைய பேர் வந்தாங்க. ஏற்கனவே 5 தடவை அவரை கொலை பண்றதுக்கு ஸ்கெட்ச் போட்டுட்டு 5 தடவை மிஸ் ஆகி 6வது முறை ஸ்கெட்ச் போட்டு தான் அவர் கொண்டிருக்காங்கலாம் சொல்றாங்களே. நானும் இன்னைக்குதான் அதை நான் கேட்டேன். இன்னைக்கு ஒரு மீடியால தான் பார்த்தேன். அது 5 தடவை போறேன், திருடன் எப்படி வருவான், திருடன் யார் இல்லாத போதுதான் வருவான், பதுங்கி வருவான். சோ இப்போ வரவங்க வந்து இவங்க மாதிரி நமக்கு ஆளுங்க வராங்க, இந்த மாதிரி நோட்டு வராங்க, அவருக்கு ஒரே ஒரு ஸ்பார்க்ல பட்டுந்தா கூட அவர் அதுக்கான இதை வந்து இமீடியட்டா அவர் எடுத்துக்கலாம். கொஞ்சம் வெளிப்படையா கேட்கிறேன், ஆம்ஸ்டாங்க கொன்னுட்டாங்க. ஆம்ஸ்டாங் கொலையில அவர் கூட டிராவல் பண்ண உங்களுக்கு யார் மீதாவது கோபம் இருக்கா? எனக்கு யார் மேலயுமே கோபம் இல்லை. ஏன்னா எல்லாருமே அவர் மேல பாசமா தான் இருப்பாங்க. எனக்கு யார் மேல நான் யார் மேல கோவப்பட போறேன்? ஆனா வெட்டினவங்க மேல உண்மையிலேயே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் அப்படி வெட்டினவங்க மேலதான் எனக்கு கோவம், ஆதங்கம் எல்லாமே இருக்கு. 30 செகண்ட்ல ஒரு உயிரை கொண்டுட்டீங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு நடக்க வேண்டியது இருக்கு. அந்த குழந்தைகள் இருக்கட்டும், அடுத்தவங்களோட ஃபியூச்சர், எல்லாரோட வாழ்வாதாரமே அடுத்து இந்த வருஷம் ஃபீஸ் கட்டியிருப்பாரு. அவர் ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் கட்டியிருப்பாரு. நிறைய பேருக்கா? ஆமா. எத்தனை பேருக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ இது வந்து நூற்றுக்கணக்கான பேருக்கு இருக்கலாம். நூற்றுக்கணக்கான பேர்னா நம்ம 999 100 தான். பேருக்கு யார் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவா? யார் கட்டுவா? காலேஜ் ஃபீஸ் கட்டுவா? நிறைய பேர் பொருளாதாரம், வாழ்க்கை, அந்த தொழில் ஆரம்பிக்குது, எதுவா இருக்கட்டும், அதுல நானும் ஒரு ஆளு. என்னையும் வந்து வளர்த்து விடுவேன், உனக்கு நான் இருக்கேன், நீ எதை பத்தியும் இது பண்ணிக்காத, கேர் பண்ணிக்காத, நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றேன். அதுல அது அவ்வளவு பேர்லயுமே நானும் ஒரு ஆளு. ஒரு இது நான் அங்க பார்க்கும் போது, எலெக்ஷன்ல கூட டிராவல் பண்ணும் போதெல்லாம் அவரோட கிரௌட் வந்து இவ்வளவு இந்த அளவுக்கு இருக்க கெப்பாசிட்டி இல்ல. இது எல்லாமே சேர்ந்து வரும்போதுதான் இந்த ஒரு மனுஷன் கூடியா நான் டிராவல் பண்ணிருக்கேன். இவ்வளவு பேர் வராங்கன்னா சும்மா வர மாட்டாங்களே. இது வந்து இப்படி இந்த ரேண்டம் கிரௌடு ஸ்டேபிள் ரவுண்டா இருந்தா அந்த கிரவுண்ட் பத்தி இருக்காது.
இந்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லது செய்யறதுக்கே கெட்டது செய்ய வேண்டி இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சு இந்த பார்வையில தான் ஆம்ஸ்டாங் கூட நல்லது செய்யறதுக்காக சில கெட்டது பண்ணிருக்கலாமோ, அதன் தொடர்ச்சியா தான் இந்த மாதிரியான கொலைகள் நடந்திருக்கோ அப்படிங்கிற மாதிரி கூட பார்க்க தோணுது ஒரு கருத்துல. இன்னொரு விஷயத்துல வந்து கண்டிப்பா ஆம்ஸ்டாங் இன்னைக்கு இல்ல. இது வரைக்கும் இந்த வருஷம் நிறைய பேர் நூற்றுக்கணக்கான பேருக்கு அவர் ஃபீஸ் கட்டியிருக்காரு, ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ். அடுத்த வருஷம் அந்த இளைஞர்களுடைய நிலைமை என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இன்னொரு பக்கத்துல அதெல்லாம் தாண்டி ஆம்ஸ்டாங்குடைய ஆத்மா அவர் உயிருக்கு உயிரா நேசிச்சு அந்த 1.5 வயசு குழந்தைய சுற்றி தான் கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் எங்களுக்கு நீங்க புரிய வச்சிருக்கீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நீங்க பேசின நிறைய விஷயங்கள் அந்த மனசுக்குள்ள இருந்து சின்னதா ஒரு ஈரத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு நாங்க நம்புறோம். நிறைய விஷயங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ. நன்றி. நல்லது பண்றதுக்கு கெட்டதுதான் பண்ணிதான் நல்லது பண்ணுன்றதெல்லாம் வந்து இல்லை. அதே மாதிரி நீங்க கேள்விதான் பட்டிருக்கீங்க, யாரும் அதை நிரூபிக்கல, இது பார்த்ததா இது பண்ணதாவோ அப்படின்ட்டு எது ஒரு ஆதாரமோ எந்த ஒரு அத்தாட்சி எதுவுமே இல்லை. அது ஏன் நீங்க கெட்டது நீங்க நினைக்கிறீங்க? கெட்டதா கண்டிப்பா எப்பவுமே இருக்காதுன்றத நான் ரொம்ப ஆணித்தனமா நம்புறேன். ரவுடி அண்ணங்களுக்கெல்லாம் நான் கேட்டுக்கிற ஒண்ணுன்னா, ஆனா நீங்க ஒரு 30 செகண்ட்ல ஒரு உயிரை வெட்டிட்டு போயிடுறீங்கன்னு, அந்த 30 செகண்டுக்கு அப்புறம் அந்த குடும்பம் எவ்வளவு பாதிக்கப்பட போகுதுன்றத நீங்க யோசிக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியலன்னா, இதெல்லாம் நான் ரிக்வஸ்டா கேட்கறேன், யாரையும் வெட்டாதீங்கன்னா. எனக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இதனால மன உளைச்சல், எல்லாத்துக்குமே மன உளைச்சல். இது எனக்குன்றது இவரை வெட்டினதுனால நான் மன உளைச்சல் ஆனன்றது ஒரு பக்கமா இருந்தாலும், யாரு வெட்டினாலுமே அது வெட்டு உயிர் போனது, அதுக்கப்புறம் இந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுதுண்ணே. ப்ளீஸ் நான் எல்லா ரோகியானவங்களுக்கும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், யாரையும் வெட்டிட்டாதீங்கண்ணே. அவங்கவுங்க குடும்பத்தை சந்தோஷமா வச்சு பார்த்துக்கோங்க. வாழ்றதுக்கு நிறைய உலகம் ரொம்ப பெருசுண்ணே. நீங்க எங்க போனாலும் எங்க எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்துடலான்னு நீங்க வாழுங்க, உங்க குடும்பத்தோட சந்தோஷமா வாழுங்க. நீங்க வெட்டிட்டு நீங்க ஜெயிலுக்கு கூப்பிடுறீங்க, அங்க உங்க குடும்பம் தனியா தான் இருக்க போகுது, அது செத்தத்துக்கு சமம் தானே. உங்க குடும்பத்தை வேற ஆளு இங்க நீங்க வெட்டிட்டு போறீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்காக இன்னொருத்தம் வெட்டுவான். இப்படி வெட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உலகத்துல மனுஷன் வாழவே முடியாதுன்னு கெஞ்சி கேட்கறேன் எல்லா ரோடி அண்ணனுக்கும். தயவு செஞ்சு யாரையும் வெட்டாதீங்க, இனிமேட்டாவது யாரையும் வெட்டாம இருங்க. ஒரு உயிர் போயிடுச்சு, அந்த உயிர் இனிமே நான் கேட்டதுனால வரப்போறது இல்லை. இருந்தாலும் தயவு செஞ்சு இதுக்கப்புறம் ஒரு ரிக்வெஸ்டாவே கெஞ்சி கேட்கிறேன், யாரையும் வெட்டாதீங்க ப்ளீஸ். நன்றி. தேங்க்யூ பிரதர். GRT Jewelers. Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிக ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.